ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலை ஆட்டுக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கறி வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இது பொரிஞ்சு வரும்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, சோம்பு போட்டு மிக்சியில் நான் இதை மாதிரி லைட்டாக அடித்து வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு வதக்குங்க. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலராக வரணும், பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் திருவி அதை அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கறி வாஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம். மிளகு ஜீரக பொடி, இது வந்து மட்டன் மசாலா, இது ரெண்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணேன், அதை தான் போட 2 ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு 3த்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவிக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கறியை போட்டு வதக்குங்க. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி நல்லா வேகணும், அதனால் அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். ஒரு 5 விசில் விட்டிங்கன்னா கறி சூப்பராக வெந்துடும். இது 5 விசில் வரட்டும். இப்போ நம்ம இதிலே மூளை இருந்தது, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதிலே கூட நிறைய பேர் செய்வாங்க, எங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் தனியாக செய்கிறோம். இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இதோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம மூளையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், மிளகு ஜீரக பொடி, மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மூளை வந்து இது மாதிரி தான் வேக வேக இப்படி தான் வரும். அதை லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை உங்களோட விருப்பம். நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். போட்டு வதக்கிட்டிங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் அரைச்சதை ஊற்றிட்டு இப்போது இதுவும் வந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. லாஸ்ட்டாக கொதிச்சதும் நம்ம மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் தான் எங்கள் வீட்டில். பாருங்கள், என்ன இவ்வளோ காட்டுறேன்னு பார்க்காதீங்க, ஒரு நலுங்குக்கு போயிருந்தாங்க, அங்கேருந்து பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி, இதுதான் நம்ம பண்ண தலை ஆட்டுக்கறி. இது வந்து மூளை பொரியல் செஞ்சோம் இல்லையா, அது, இது ரைத்தா, தால்ச்சா. இதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சு. உங்களுக்கு என்னுடைய ஸ்டைலில் தலை ஆட்டுக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.